ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ மேஷ ராசிக்கு பார்த்துடலாம். மேஷ ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 கார்டு வந்து இருக்குது, பீஸ் அண்டு யாங். ஸோ யூனிவர்ஸ் சொன்ன மெசேஜ் வந்து பீஸ் கார்டு, அண்டு உங்கள் சோல் எதை நோக்கி போகுது அப்படின்னாக்கா யாங். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்க்கும்போது மேஷ ராசி வந்து எப்போவுமே ஃபயரி எனர்ஜி அண்டு டைரக்ட் ஒரு மாஸ்குலின் ஃபயரி எனர்ஜி வந்து வந்துருக்கு. ஸோ சோல் மெசேஜ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் வந்து பீஸ். ஸோ என்ன மேஷ ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் நிம்மதி கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு குழப்பம் கொடுத்துருந்தது அப்படின்னாக்கா, ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை கெரியர்லேயோ இல்லை லைஃப் பாத்லேயோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு வந்து தெளிவில்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா அதை வந்து தெளிவுபடுத்தி உங்களுக்கு வந்து நிறைய நிதானமும் பொறுமையும் கொடுக்க போகுது, நிம்மதியை மெயினாக கொடுக்க போகுது. ஸோ இது வந்து யூனிவர்ஸ் மெசேஜ். சோல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யாங் கார்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு மாஸ்குலின் எனர்ஜி அண்ட் மேஷராசி, அதாவது ஐரிஸ்னு ஜோடியாக் சைனில் வரும். ஸோ மேஷராசிக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஃபயரி எனர்ஜி இருக்கும். அதுதான் வந்து உங்கள் சோல் நேச்சரும் அதே தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அதில் வந்து ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அண்டு யூனிவர்ஸ் மெசேஜும் வந்து பார்த்திங்கனாக்கா பீஸ்னு வந்ததில்ல. ஸோ நிறைய கிளாரிட்டி கிடைக்கிறதுனால ஒரு உங்களுடைய ட்ரூ நேச்சருக்கு ஈஸியாக வர முடியும். அப்படி ஈஸியாக வரும்போது என்ன அப்படின்னாக்கா, ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னாக்கா லைஃப் பார்த்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய சோல் நேச்சரும் வந்து கூட்டிகிட்டு போகுது. அதே மாதிரி நிறைய கான்ஃபிடென்ட்டான முடிவை வந்து எடுக்க போகிறீங்க. இதுதான் வந்து உங்களுக்கான ரீடிங்.